ஜோடியாக வெளிநாட்டிற்கு செல்லும் விஜே பார்வதி மற்றும் கமருதீன். இன்னும் சரியா சொல்லணும்னா, ஜோடியாக தாய்லாந்திற்கு தப்பிச் செல்லும் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. சமூக ஊடகங்களில் ஜனவரி 8ஆம் தேதியான இன்று சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து தாய்லாந்துக்கு கிளம்புது. அந்த ஃப்ளைட்டில் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே டிக்கெட் அப்படின்றத புக் பண்ணியிருக்காங்க. அவங்க பிக் பாஸ் ஃபினாலேவுக்கு இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. அவங்க தாய்லாண்டில் போய் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த புது வருடத்தை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்பி தாய்லாந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி சமூக ஊடகங்களில் காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. 2 டிக்கெட், ஒன்று வந்து விஜே பார்வதி பேர்லையும் இன்னொன்று கமருதீன் பேர்லையும் புக்கான மாதிரியான பதிவுகள் சமூக ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் நாட்டை விட்டு தப்பிச்சு அவங்க தாய்லாந்து வரைக்கும் போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோடில் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது இதுவே முதல் முறை. சாண்ட்ராவுடைய ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸு கமருதீன் மற்றும் நம்ம பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கமருதீன் எங்கே போனாருன்றதே நமக்கு தெரில. ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் கமருதீன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். சமூக ஊடகங்களில் எந்த விதமான பதிவையும் கமருதீன் போட்ட மாதிரி தெரியல. ஆனால் பார்வதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை ஸ்டோரிஸாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவுக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையாக இன்ஸ்டாகிராமில் பார்வதி பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் கமருதீனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் கமருதீன் இப்போ வரைக்கும் சமூக ஊடகங்களில் வாய் திறக்கலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்துச்சு. அப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது, கமருதீன் ஜான் என்கிற நபருடைய, கமருதீனுடைய நண்பராகிய ஜான் என்கிற நபருடைய அரவணைப்பில் இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா அவங்களுக்கும் டைம் ஆகும்ல, போய் எபிசோடை பார்க்கணும், என்ன சரியாக நடந்துச்சு, என்ன தப்பாக நடந்துச்சு, ரெட் கார்டு வரைக்கும் போகிறதுக்கான காரணம் என்ன, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கமருதீனும் பார்க்கணும், பார்வதியும் பார்க்கணும். சார் 2 பேருமே பார்த்து ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, எபிசோடில் என்ன நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போ விஜே பார்வதி எங்கே இருக்காங்க அப்படின்னா, விஜே பார்வதி அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. விஜே பார்வதி கிட்ட நம்ம தரப்புல இருந்து பேசியிருந்தோம். பேசினப்ப விஜே பார்வதியுடைய வாய்ஸ்ன்றது ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அப்பயே நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுது, இன்னும் அந்த ரெட் கார்டு விஷயத்துல இருந்து விஜே பார்வதி மீளலை அப்படிங்கிறது. ஆனால் விஜே பார்வதி அவங்களுடைய வீட்டில் இதே இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகலை. கமருதீன் தன்னுடைய நண்பருடைய அரவணைப்பில் இருக்கார். அவரும் வெளிநாட்டுக்கு போகலை. கமருதீன் தனியாகவும் கிளம்பி போகலை, பார்வதியும் தனியாக கிளம்பி போகலை. 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃப்ளைட் போகிறாங்க அப்படின்னு டிக்கெட்டோட தத்ரூபமாக டிக்கெட்டை அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணி இண்டிகோ ஃப்ளைட்டில் அவங்க 2 பேருக்கும் டிக்கெட்டு வந்து கொடுத்த மாதிரி அந்தளவுக்கு தத்ரூபமாக ஃப்ளைட் நம்பர் கொண்டு போட்டிருக்காங்க. ஃப்ளைட் நம்பர் 6E001 சாயங்காலம் 6 மணிக்கு டிபார்ச்சரு. 16A அப்படிங்கிறது பார்வதி சரணா. பார்வதின்னு போட்டால் அவங்க அப்பா பேரோட சேர்த்து பார்வதி சரண்னு ஃபுல் நேம் போட்டு 16A பார்வதியோட சீட்டு, 17B கமருதீனோட சீட்டு. டிக்கெட் டு எங்கன்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்து. 8ஆவது நாள் ஜனவரி 1. ஸோ ஆக மொத்தத்தில் என்னென்ன மாதிரி இவங்க டிக்கெட்டை வந்து போட்டு போர்டிங் பாஸ்ன்னு போட்டு டிக்கெட்டுன்னு அதுக்கு ஒரு நம்பர் போட்டு, என்னடா பித்தலாட்டம் அது, இப்படியெல்லாமாடா வந்து 2 நபர்கள் மேலே வந்து அவதூறு பரப்புவீங்க. பார்வதி அவள் வீட்டில் இருக்கா, கமருதீன் அவன் நண்பன் வீட்டில் இருக்கான். 2 பேரும் எங்கே தப்பு நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரெட் கார்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு யோசிச்சு அவங்க அந்த ஷாக்கில் இருந்தே வெளியில் வரல. ஜோடியாக கிளம்பி இவங்க தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவதூறு பரப்புறாங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநலம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இது டோட்டலி ஃபேக்கு. இந்த டிக்கெட்டு ஃபேக்கு. இந்த டிக்கெட்டை எவன் ஸ்ப்ரெட் பண்ணானோ அவன் மீது தக்க நடவடிக்கையை விஜே பார்வதி மற்றும் கமருதீன் அப்படிங்கிறவங்க எடுக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன், அது உண்மையாகவே இருக்கட்டுமே. அவங்க 2 பேரும் வந்து தாய்லாந்துக்கு போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? at the end of the day it's their personal relationship.
அவங்க 2 பேரும் ஜோடியா ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய கற்பனை திறன வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். 2 பேரும் ஜோடியா ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஃபினாலேக்கு வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாய்லாந்துக்கு டிக்கெட் போடுறாங்க. அதுவும் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏன்டா 6 மணிக்கு ஃப்ளைட்டு 2 பேரும் சேர்ந்து ஜோடியா போறாங்கன்னா, அந்த டிக்கெட்ட எவனாவது ஒரு பைத்தியக்காரன் ஏற்கனவே ரெட் கார்டு வாங்கி கெட்ட பேர் இருக்கு நமக்கு. அந்த டிக்கெட்ட எவனாவது ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்ல விடுவானாடா? அறிவு இருக்காடா முட்டா பயல்களா? ஃபேக்குன்றது அப்பட்டமா தெரியுது. உட்காந்து ரெடி பண்ணியிருக்கிறானுங்க. மெனக்கெட்டு. இந்த வேலைய ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துல பண்ணீங்கன்னா, நீங்க உருப்பிடுவீங்கடா வாழ்க்கையில. இவ்வளோ எடிட்டிங் திறமைய வச்சுக்கிட்டு, நான்லாம் சேனலுக்கு எடிட்டர் கிடைக்காம அலையிறேன். எவனாவது ஒரு யூடியூப் சேனல்ல போயி தம்ப்நெயில் ரெடி பண்ணி குடுக்கலாம். எவனுக்காவது யூடியூப்ல வீடியோ எடிட் பண்ணி குடுக்கலாம். அப்படி எடிட் பண்ணி குடுத்தா கூட காசு சம்பாரிக்கலாம். அத விட்டுட்டு 2 பேருக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கு, இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி தரம் தாழ்ந்து வேலை செய்வாய்ங்க அப்படின்னு நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, எவ்வளவோ நாடுகள் இருக்கே இந்த உலகத்துல. இவனுங்க ஏன் தாய்லாந்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த தாய்லாண்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரபலமாச்சு. அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நகரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப, கானா வினோத் தாய்லாந்துன்னு சொல்லிட்டான். அது மிகப்பெரிய அளவில் ஒரு இதாகி காமெடியாகி பிக் பாஸ் பிடிச்சி கலாய்னு கலாய்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் விஜே பார்வதியும் இதுக்கு முன்னாடி தாய்லாந்துக்கு போய் வைப் வித் பாரோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கு. அந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ எதை வந்து சொன்னால், எந்த நாட்டை சொன்னால் மக்கள் நம்புவாங்களோ, எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசித்து பிளான் பண்ணி இந்த டிக்கெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்வதி சரண், கமருதீன் 2 பேருக்கும் டிக்கெட்லாம் போட்டு அழகாக அப்படியே சூப்பராக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட்டை அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? 2 பேரும் ஒன்றா கிளம்பி வெளிநாட்டுக்கு போனாங்க. 2 பேரும் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் அடுத்து வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. எப்படியெல்லாம் இவங்களுக்கு கற்பனை இருக்குமோ அப்படியெல்லாம் சமூக ஊடகங்களில் விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக இவங்க வந்து வன்ம கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. டேய், பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சாண்ட்ரா டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிதுரா. அதை போய் நீங்கள் முதல்ல என்னன்னு பாருங்கள். சாண்ட்ரா வந்து இந்த வாரம் தாண்டாது. இந்த வாரம் எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். ஆனால் பிரஜன் உள்ளே போய், இல்லைம்மா நீ தேரமாட்ட, மக்கள் உன் ட்ராமாவை நம்பலை, ஊரில் இருக்கிறவன்லாம் உன்னை கழுவி ஊற்றுறான், தயவு செஞ்சு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பொட்டியை எடுத்துகிட்டு வந்துரு, நம்ம இப்படியே பின்வாசல் வழியாக ஓடி போயிடுவோம் அப்படின்னு இந்த பேப்பர் ரவுடி சாண்ட்ரா கிட்ட சொல்லி பொட்டியோட கிளம்பி போகிறது தான் சாண்ட்ராவுக்கு சரியாக இருக்கும். இதுதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சாண்ட்ராவை பிக் பாஸ் ரசிகர்கள் அங்கீகரிக்கல. சாண்ட்ராவோடைய ட்ராமா எக்ஸ்போஸ் ஆகி டோட்டலாக சாண்ட்ரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறவெல்லாம் சாண்ட்ராவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரம்யாலாம் விட்டு கிளின்னு கிழிச்சிருக்கு. வியனா 2 நாளாக கிழிச்சிட்டு உட்காந்துருக்கிறா. இது மாதிரி எல்லாமே சாண்ட்ராவுக்கும் விஜேஎஸுக்கும் சேனலுக்கும் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. இவனுங்க உட்காந்துக்கிட்டு பார்வதியும் கமருதீனும் கிளம்பி தாய்லாந்துக்கு போகிறாங்க அப்படின்னு பொருளையே கிளப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க. பார்வதியும் கமருதீனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லை மீறி நடந்துகிட்டப்போ நம்ம பல இடங்கள்ல கண்டிச்சிருக்கோம். குறிப்பா கமருதீன் வந்து கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாம சாப்பிடலாம் அப்படின்ற அந்த ஆர்குமெண்ட்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணதே இல்லை. கண்டிப்பாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கோம். அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம கிரிட்டிசிசம் முன்வைக்கலாம். ஆனால் அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணதாக சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது நம்பர் 1 அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை யார் பண்ணாலும் அதை கண்டிப்பாக நம்ம கண்டிக்கணும். சரி, மக்களாகிய நீங்கள் இந்த பார்வதி கமருதீனுக்கு ஃபேக் டிக்கெட் அடித்து அவங்க தாய்லாந்துக்கு போகிறாங்க அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டு சமூக ஊடகங்களில் இது மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய கேவலமான நபர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.